ஷலோம் ஷலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அமரலாம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைனில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த செய்தியை துவங்குவதற்கு முன்பு ஒரு சிறிய கவியை மாத்திரம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய தாசன் எழுதின ஒரு அருமையான பாடல், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. தேவனாகிய கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலவேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் பாடப்போகிறோம். ஓ உமக்கு நன்றி அப்பா, உம்மையே நாங்கள் நேசிப்போம் அப்பா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஆம் தகப்பனே, உம்மோடு கூட எப்போதும் இணைந்திருக்கிற இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உம்மை எங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் கூட அன்பு கூறுவோம் அப்பா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் யோபு 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோபின் புஸ்தகம் என்று நினைக்கும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது, யோபு எப்படியான பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பல சவால்கள் நமக்கு முன்பாக வருகிறது, பல போராட்டங்கள் வருது, பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இதற்கு நடுவில் நம்மளுடைய பர்செப்ஷன் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? ஆர் வி ஹோல்டிங் அவர் ஃபெய்த் அன்டில் அவர் லாஸ்ட் பிரெத்? நம்ம விசுவாசத்தை பிடித்து கொள்கிறோமா? விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். யோபு பக்தன் ஆண்டவரை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், எல்லா கண்ட்ரோலும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. யோபு அந்த அளவுக்கு அழகாக நம்முடைய கர்த்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்பில் அவர் இருக்கிறார். நம்ம 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், யோபை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அந்த 4 காரியங்கள், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1ஆம் அதிகாரத்தில் யோபுடைய கேரக்டர் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கேரக்டர்ஸ், இந்த 4 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது, இந்த 4 குணாதிசயங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான குணாதிசயங்களாக இது இருக்கிறது. இது சாதாரணமான குணாதிசயங்கள் அல்ல. இது சாதாரணமான ஆட்களால் பின்பற்றக்கூடிய ஒரு குணாதிசயம் அல்ல. இது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். அவரை பார்த்து பல பேர் இப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்டை நமக்கு முன்னாடி யோபு ஃபிக்ஸ் பண்ணுறார். இப்போ இந்த ஹை ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கும்பொழுது, இன்பத்தில் மாத்திரம் அல்ல, துன்பத்திலும் அவர் உத்தமனாக இருந்தார், சன்மார்க்கமாக இருந்தார், தேவனுக்கு பயந்தார், பொல்லாப்புக்கு விலகி ஓடினார்.
அப்போ அந்த காட் ஃபியரிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த விஷயம் எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். அதற்கு யோபு பக்தன் நம்ம முன்னாடி ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார். அவர் ரொம்ப ரைச்சியஸாக அவர் இருந்தார், அவர் ரொம்ப நீதிமானாக இருந்தார். இப்போது நம்ம வேதத்தில் நம்ம எடுத்து பார்த்தோமானால் இப்பேற்பட்ட ஒரு உத்தமனாக, இப்பேற்பட்ட ஒரு சன்மார்க்கனாக எத்தனை பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்து பார்ப்போமானால் மிகவும் சொற்ப, நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம அறிந்தபடி ஆபிரகாம் ஒரு நீதிமானாக வாழ்ந்தார், நோவா வாழ்ந்தாங்க, மோசே வாழ்ந்தாங்க, இப்படியாக பல பேர். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்து வாழும்போது அவர் உத்தமனாக, நீதிமானாக, சன்மார்க்கராக, அதே போல் ரைச்சியஸாக அவர் வாழ்ந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவராக அவர் வாழ்ந்தார். இப்பொழுதும் தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி, எந்த சூழ்நிலையில் நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி பற்றி கொள்ள வேண்டும், இப்பேற்பட்ட காரியங்களை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேற்றைக்கு அந்த அதிகாரத்தில் நம்ம இந்த 4 குணாதிசயங்களை பார்த்தோம். யோபு இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு நபராக இருக்கிறார். ஆண்டவருடைய துதியை சொல்லுகிற ஒரு நபராக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக அவர் இருக்கிறார்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது ஒரு சில பிள்ளைகளால் அந்த பள்ளிக்கு பெருமையாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஒரு சாதாரண ஒரு பள்ளியில் படிக்கிற ஒரு பிள்ளை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிச்சே அந்த பிள்ளை எங்கள் ஸ்கூல் தான் அப்படின்னு மார்க் தட்டி கொள்வாங்க. அப்போது அந்த ஒரு பிள்ளையால் அந்த அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கே, அவ்வளோ பெரிய பள்ளிக்கே ஒரு பெருமை. அப்போது தேவனை இவ்வளோ உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறார் இல்லையா யோபு. யோபை குறித்து ஆண்டவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் வந்து சாட்சி கொடுக்குறார். இப்போது நம்ம யோசிக்கலாம், இவர் இவ்வளோ உத்தமமாக இருக்காரு, இவ்வளோ சன்மார்க்கனாக இருக்காரு, இவ்வளோ தேவனுக்கு பயந்தாரு, பொல்லாப்புக்கு விலகினாரு, ஏன் இவருக்கு பிரச்சனை? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, ஏன் யோபுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை? அவர் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஒய், ஏன் நடந்தது? தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க மாட்டார். அதை பிலீவ் பண்ணுங்க. அந்த திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் சோதிப்பார். ஒரு சோதனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வெற்றி பெற முடியாது. ஒரு சோதனை இல்லாமல் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அப்போ லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், அது நம்ம சரீரத்தில் வருகிற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியலில் வருகிறதாக இருந்தாலும் சரி, எனிதிங், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதைகளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், திராணிக்கு மிஞ்சி என் ஆண்டவர் என்னை சோதிக்க மாட்டார். அது தப்பி செல்ல வழியும் எனக்கு அவர் கொடுப்பார். இட் இஸ் a test you need to undergo. எல்கேஜி பாஸ் பண்ணாதான் யூகேஜி, யூகேஜி பாஸ் பண்ணாதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இப்படியாக பாஸ் பண்ணாதான் 10வது, 10வது முடிச்சாதான் 11, 11 முடிச்சாதான் 12, 12 முடிச்சாதான் கிராஜுவேஷன். அப்படியாகத்தான் யோபு பக்தருக்கு முன்பாக இப்பேற்பட்ட ஒரு சோதனை என்கின்ற பரீட்சை வருகிறது. இந்த அதிகாரத்துக்குள்ளே நாம் ஒவ்வொரு வசனங்களாக வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு டைட்டில், இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க போகிறோம். யோபின் வாழ்க்கையில் வந்த 2வது பேரழிவு என்று இதற்கு நான் தலைப்பு கொடுக்க போகிறேன். யோபின் வாழ்க்கையில் வந்த 2வது பேரழிவு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து நிற்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக வந்து ஒரு பெட்டு மாதிரி கட்டுறான். ஆமாம், அவங்களுடைய அனிமல்ஸு, அவங்களுடைய மிருக ஜீவன்கள்லாம் போயிடுச்சு, ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்களுடைய பிள்ளைகள் போயிடுச்சு, ஆனால் அவன் சரீரத்தை இன்னும் நீங்கள் தொடலையே, அதை தொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பெட் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெட் நடக்குது, ஒரு பந்தயம் நடக்குது. இந்த பக்கம் ஆண்டவர் நிற்கிறாரு, இந்த பக்கம் சாத்தான் நிற்கிறான். அடுத்தது மறுபடியும் 2 பீப்புள் வராங்க. யார்? இந்த பக்கம் ஒய்ஃபும் இந்த அதிகாரத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது அவர்களுடைய நண்பர்கள் வருகிறார்கள். அப்போ எல்லாமே 2 என்று இந்த அதிகாரத்தில் வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுதும் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம், செகண்ட் மீட்டிங் இன் ஹெவன். நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அவன் வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான், நான் யோபை தொடணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறான்.
அப்போது ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் அந்த காரியத்தை அவன் செய்கிறான். இன்றைக்கும் பெர்மிஷன் கேட்குறான். அப்போது செகண்ட் மீட்டிங் நடக்குது. எங்கே நடக்குது? ஹெவனில். இப்போது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. பரலோகம் என்றால் ஆண்டவர் வாசம் செய்கிற இடமாயிற்றே, அந்த இடத்துல இவன் எப்படி போவான்? நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த சாத்தான் அப்படிங்கிறவன் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன். ஹி வாஸ் அன் ஏஞ்சலிக் பீயிங். அந்த தூதன் பெருமையினால் அவன் விழுந்து போனான். அப்போ ஸ்டில் அந்த ஆக்சஸ் ஹெவனுக்கு இருக்குது. அவனால் ஸ்டில் என்ன பண்ண முடியுது? ஹெவனுக்கு மேபி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவனால் என்ன பண்ண முடியுது? உள்ளே போக முடியுது. இப்பொழுது நாம் வாசித்து இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். சாத்தானும் அவர்களுடைய நடுவில் வந்து நிற்கிறான். கர்த்தர் வாசம் செய்கிற பரலோகத்தில், தேவனுடைய ஆளுகை இருக்கிற பரலோகத்தில் நாம் ஜெபிக்கிறோமே, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய அரசு பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்ய. அப்போ ஹெவன்ல ஆண்டவர் தான் ரூல் பண்றாரு. ஹோல் கண்ட்ரோல், ஹெவனோட ஹோல் கண்ட்ரோல் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அந்த ஹெவன்ல, அந்த பரலோகத்தில் இவன் போய் நிற்கிறான், சாத்தான் போய் நிற்கிறான். அப்போ சாத்தான் ஆனவன் அவன் பூமி எங்கும் உலாவி திரிகிறவனாக அவன் இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று தெரிந்து கொண்டு இருக்கிறான். தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு ஜபத்தை நம்ம டெய்லி செய்ய வேண்டும். அதுதான் பரமண்டல ஜபம். பரமண்டல ஜபம் என்பது நம்ம ஏதோ ஒரு ரைம்ஸ் மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு சொல்லுகிறது அல்ல. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மனதிற்குள்ள உள்வாங்கி உணர்ந்து நம்முடைய இருதயத்திலிருந்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்துக்கொள். எஸ், இந்த ஜபத்தை நம்ம டெய்லி செய்யணும். நம்ம பிள்ளைங்களை செய்ய வைக்கணும். வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதாவது 91ஆம் சங்கீதம் சொல்லாமல் வெளியில் கிளம்பாதீங்க. பரமண்டல ஜபம் சொல்லாமல் வெளியில் கிளம்பாதீங்க. ஷம்மா ப்ரேயர் சொல்லாமல் வெளியில் கிளம்பாதீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க தான் நம்மளோட சொத்து. நம்ம என்ன தான் காசு பணம் சேர்த்து அவர்களுடைய காரியங்களுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் செய்தாலும் அவங்களுக்கு நல்ல மாரல் வேல்யூவை நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா வேஸ்ட். மாரல் வேல்யூஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த அதிகாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அவன் எங்கிருந்து வருகிறான் என்றால், அவன் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் சிங்கத்தை போல அவன் கெர்ச்சித்து, சிங்கம் கிடையாது அவன், சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம், இன்னைக்கு யாரை நம்ம ட்ராப்பில் விழ வைக்கலாம், இன்னைக்கு யாரை தூக்கலாம், யாரை பிடிக்கலாம். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். வி ஷுட் பி கேர்ஃபுல். ஆவிக்குரிய ரீதியாக நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் 6 அறிவு இருக்கிறது, நமக்கு தெரியும். நமக்கு 7வது ஒரு அறிவு இருக்கிறது. வி கேன் சென்ஸ். ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்குள்ளவும் இருக்கிறார், நம்முடனும் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடனே இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவரோடு கூட வைத்து கொள்ளுகிற உறவினால நம்மை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறதை நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். தேவ பிள்ளைகளால் சென்ஸ் பண்ண முடியும். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண முடியும். அதில் ஆவிக்குரிய ரீதியாக நாம் பலப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த கடைசி காலங்களில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். 3வது வசனத்தில் ஆண்டவர் அழகாக கேட்குறாரு, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் பிள்ளை மேலே நீ கவனம் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. மறுபடியும் ஆண்டவர் இங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. A big certificate to Job from God. இன்றைக்கி நம்ம எல்லோரும் முன்னாடியே ஒரு கொஸ்டின், ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பார்? என் பிள்ளை எனக்காக நிற்கும், என் பிள்ளை எனக்காக தன்னோட பலனே கொடுக்கும், என் பிள்ளை என்ன இந்த அளவுக்கு அன்பு செய்யும். எஸ், எந்த சூழ்நிலையிலும் நாம் அவருக்காக நிற்க வேண்டும். நம்ம பாடினோமே ஒரு பாடல், எந்த சூழ்நிலையிலும் இன்பம் துன்பம் எந்த சூழ்நிலும் பின் திரும்பாதபடிக்கு கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இந்த கான்வர்சேஷனில் அடுத்தது இந்த சாத்தான் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்.
தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அவன் சொல்றது என்ன அப்படின்னா, அவனுடைய தோலுக்கு பதிலாக வேற ஒரு தோலை, அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக மீதி அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கூட அவன் கொடுத்துருவான். ஆனா அவனுடைய எலும்பை, அவனுடைய மாம்சத்தை நீங்க தொட்டீங்க அப்படின்னா உங்க முகத்துக்கு முன்னாடியே உங்களை தூஷிப்பான், நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சவால் விடுறான். அப்ப பாருங்க, ஆண்டவர் முன்னாடி இவன் போய் சவால் விடுறான். சத்துரு போய், சாத்தான் போய் ஆண்டவர் முன்னாடி சவால் விடுறான். அப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்க்க போகிறோம். இப்படியாகத்தான் யூதாஸ் காரியத்துக்கும் விஷயம் நடந்தது. ஆனால் அவன் விழுந்து போனான். பேதுரு 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாயை மொழிந்து சொன்ன பிறகு 3 முறை என்ன பண்ணிட்டான்? மறுதளிச்சிட்டான். ஆனால் இந்த இடத்துல இந்த சேலஞ்சை நம்மளுடைய யோபு பக்தன் ஜெயிக்கிறாரா தோற்கிறாராங்கிறது இந்த புஸ்தகம் முழுசும் நம்ம பார்க்க போகிறோம். அவர் நிச்சயமாகவே அவர் தோற்கவில்லை. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறான், இதோ பிஹோல்ட், அவன் உன்னோட கரத்துல இருக்கிறான். ஆனா அவன் பிராணனை மட்டும் நீ என்ன பண்ணாத, தொடாத. அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு, அவன் உயிரை மட்டும் நீ எடுக்காத. பட் அவனுக்கு நீ சோதனையை கொடுன்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் அலோ பண்றாரு. Why me Lord? ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ போராட்டம்? Why me Lord? சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலையே, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலையே, எனக்கு மட்டும் ஏன் வருது? இந்த வசனத்தை முன்னாடி நிறுத்தி கொள்ளுங்கள். திராணிக்கு மிஞ்சி தேவன் யாரையும் சோதிக்க மாட்டார். யூ ஹாவ் தட் எபிலிட்டி, உங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ இதை நீங்க தாண்டும் பொழுது இன்னும் உங்களுடைய பலன் அதிகரிக்கும், இன்னும் உங்களுடைய வல்லமை அதிகரிக்கும், இன்னும் உங்களுடைய பராக்கிரமம் அதிகரிக்கும். மறந்துடாதீங்க. அதனால ஒரு சோதனை உங்களுக்கு முன்பாக வரும்போது கர்த்தருடைய பலத்தினால அந்த சோதனையை ஜெயிக்கும் படிக்க உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். அந்த மைண்டில் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தோத்துருவோம். அந்த மைண்டில் கர்த்தருடைய சமாதானத்தை தக்க வைத்துக்கொண்டு, கர்த்தருடைய பலத்தை தக்க வைத்துக்கொண்டு நம்ம போய் போராடும் பொழுது நம்ம ஜெயிப்போம். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எஸ், இந்த பகுதி இதோட முடியுது. இவங்க 2 பேர் பேசுகிற இந்த பகுதி இதோட முடியுது. அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், த செகண்ட் டிசாஸ்டர். யோபுக்கு வந்த 2வது பேரழிவு. அப்போ சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு அவன் புறப்பட்ட பின்பு அவன் என்ன செய்கிறான் என்றால், யோபை வாதிக்கிறான். உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால வாதிக்கிறான். ரொம்ப மோசமான பருக்களினால வாதிக்கிறான். இந்த பருக்கள் என்று நம்ம யோசிக்கும் பொழுது, டியூமர்ஸ் என்று நம்ம யோசிக்கும் போது, இந்த பாயில்ஸ் என்று நம்ம யோசிக்கும் பொழுது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அந்த எகிப்திலிருந்து ஒவ்வொரு வாதைகளை கொடுத்தார் அல்லவா, அதில் ஒரு வாதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கொப்பளங்கள் வந்துச்சு. அப்போ எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வாதையை நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோபுக்கு அலோவ் பண்ணுறார். நீ பாரு, என் பிள்ளை இதை தாண்டி வருவான் போ அப்படின்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார் யோபுக்கு. அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சோதனை, யோபு பக்தனுக்கு இந்த சோதனை வருகிறது. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். டியூமர், அதாவது கட்டியாக இருக்கலாம், இல்லை பாயில்ஸ், இல்லை ஒரு பெரிய அளவிலான ஒரு கொப்பளம், அந்த மாதிரியான காரியங்களாக இருக்கலாம். அது ஒரு இடத்துல வரும் பொழுதே அதனுடைய வேதனையானது, அதனுடைய வலியானது, அதோட இம்பேக்ட் அவங்க மேலே சரீரத்தில் அந்த அந்த பர்டிகுலர் இடத்து மேலே படுகும்பொழுது, துணி படும் பொழுது, அதில் அது உராயும் பொழுது அதில் ஒரு வேதனை வரும், ஒரு எரிச்சல் வரும். ஆனால் யோபு பக்தனுக்கோ உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால் அவனை பாதித்தான்.
டெரிபிள் சிச்சுவேஷன். நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ரொம்ப இன்டென்ஸான பெயின் இருந்திருக்கும், அதிகமான வலி நிச்சயமாக இருந்திருக்கும். மெடிக்கல் கண்டிஷனை பற்றி நமக்கு இங்கே சொல்லலை, வாதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. பட் ரொம்ப அதிகமாக யோபு பக்தனுக்கு பெயின் இருந்திருக்கும். பெயின் மட்டும் இல்லை, அந்த ஸ்கின்னே டேமேஜ் ஆகிருக்கும். அவர் உருவழிந்து, அந்த வசனத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம வாசிக்க போகிறோம், உருவமே தெரியாத அளவுக்கு அந்த ஸ்கின், அவருடைய தோலானது மிகுந்த ஒரு அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டது. அடுத்தது பஸ் வந்திருக்கும் இல்லையா? ஒரு கட்டி, ஒரு கொப்பளம் அப்படின்னா உள்ளே இருந்து என்ன வரும்? அந்த சீழ் வரும். அப்போ அது வந்திருக்கலாம். அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு மனுஷனால் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தூக்கம் வராது. ஒரே ஒரு கட்டி இருந்தாலே நம்மளால் அந்த வலி தாங்க முடியாதபடிக்கு சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறோம். பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் கூட நம்மளுக்கு என்ன வருகிறதில்ல? தூக்கம் வருதில்லை. ஆனால் யோபு பக்தனுக்கோ உடம்பு முழுவதும் இப்பேற்பட்ட அந்த பாயில்ஸ், இப்பேற்பட்ட ஒரு கொப்பளங்கள் வந்து அவர் தூக்கமின்மையினால் கூட அவதிப்பட்டு இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக வலி வரும்போது நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு காரியம், அழுதுருவோம். என்னால் வலி தாங்க முடியல, தலைவலி தாங்க முடியல, முழங்கால் வலி தாங்க முடியல. அப்போ யோபு பக்தனுக்கு உடம்பு முழுவதும் கட்டிடும் போது எல்லா இடத்துலையும் அவரால் உட்கார்ந்துருக்க முடியாது, படுத்திருக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடியாத படிக்கு முழுவதுமாக அவன் பாதித்தபடியால் நிச்சயமாக அவர் என்ன பண்ணியிருப்பார்? அழுதுருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார். அடுத்தது வீங்கியிருக்கும். அங்கங்கே என்ன ஆயிருக்கும்? வீங்கியிருக்கும். கட்டி வரும்போது என்ன ஆகுது? ஸ்கின் வந்து என்ன ஆகுது? இன்ஃப்ளேம் ஆகுது, வீங்கியிருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாரு நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். அதுக்கு மேலே அவருக்கு வேற என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அது ரொம்ப இச்சிங்காக இருந்திருக்கிறோம். அதில் ஒரு அரிப்பு, ஒருவித அரிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த அரிப்பை போக்கிக் கொள்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் எடுத்துக்கொண்ட காரியம் பாருங்க, ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அதை சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அந்த ஊரில் பேர் பெற்றவர், புகழ் பெற்றவர். இப்போது இப்பேற்பட்ட ஒரு கண்டிஷனில் அவர் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பார். நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்கப்பா, ஹாஸ்பிட்டலில் இல்லை ஏதாவது ஒரு சத்திரத்தில் இடம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு அவர் எந்த இடத்துல மேலே ஒரு கூரை இருந்துதான் கூட தெரியல. அதை பற்றி நம்மளுக்கு இங்கே ரெக்கார்டு இல்லை. அப்போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, அவர் அந்த பாடி மேலேருந்து வர்ற அந்த ஸ்மெல்லில் அவர் எங்கே உட்காந்துருந்தான்னு தெரியல. ஏதோ ஒரு ஓரமாக ஒரு குப்பை கிடங்குக்கு பக்கத்தில் கூட அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? உட்கார்ந்துருக்கலாம். நம்மளுடைய ரோடுகளில் நம்ம கடந்து வரோம், ஒரு இடத்துல அதை க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னோடனே நம்மளோட மூக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்மெல் நம்மளால் என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. பட் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தான் அவரும் இருந்திருக்காரு, இப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் அவரும் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத பார்ப்போம். இப்பேற்பட்ட ஒரு பேரழிவு வந்துருச்சு, இப்பேற்பட்ட ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு. பட் ஹவு ஜோப் இஸ் ரெஸ்பாண்டிங், எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார், எப்படி அவர் பதில் அளிக்கிறாருங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். 9ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வரைக்கும் சொல்லுகிறது ரெஸ்பான்சஸ் ஆஃப் ஜோப், யோபினுடைய பதில்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவஜனமே, நிறைய மனைவிமார்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம மேரேஜ் நம்ம யோசித்து பார்ப்போமே. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க.
நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த 2 பேரோட இந்த கமிட்மெண்ட் இருக்கிறது அல்லவா, இந்த 2 பேரோட இந்த உடன்படிக்கை கவர்னன்ட், இந்த கவர்னண்ட்டை யார் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது காட் ஹிம்செல்ஃப் இஸ் அ மீடியேட்டர். அப்போ கர்த்தர் வந்து நடுவில் நிற்கிறார். இவங்க 2 பேரோட உறவுக்கு நடுவில் கர்த்தர் வந்து நிற்கிறார், கணவன் மனைவிகளே. அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன மனைவி இங்கே சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. தேவஜனமே, we need to be very careful in selecting our life partner. நம்முடைய லைஃப் பார்ட்னர் நம்மளோட லைஃப்பை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். கர்த்தரை பின்பற்றுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், கர்த்தரை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்க வைக்கவும் முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளோடு தான் இணைக்கப்பட வேண்டும், மறந்துடவே கூடாது. நோ காம்ப்ரமைஸ். இதில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படுகிற பிள்ளையா, உங்களுக்கு துணையாக வரப்போகிறவங்களும் அப்படி தான் இருக்கணும். அவங்க வந்த பிறகு நான் மாற்றிக்கிறேன், இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், இட் இஸ் நாட் பாசிபிள். 100% வச்சு பார்க்கும்போது மேபி யாருக்கோ ஒருத்தருக்கு அது பாசிபிலிட்டியாக இருக்கும், பட் மீதி எல்லாமே ஃபெயிலியர் தான். அதனால் பி வெரி கேர்ஃபுல் இன் செலக்டிங் யுவர் லைஃப் பார்ட்னர். இந்த இடத்துல இந்த அம்மா சொல்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உத்தமத்தை குறித்து அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. இன்டெகிரிட்டி. ஏன் உத்தமமாக இருக்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே, இவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்துருச்சே, உன் ஆண்டவர் தான் உன்னை கை விட்டுட்டாரே, நீ ஏன் இன்னும் உத்தமமாக இருக்க? அந்த அம்மா கொஸ்டின் பண்ணுது. அடுத்தது சொல்லுது, ஆண்டவரை தூஷி. எவ்வளோ ஒருவேளை அவங்க வந்து ஒரு மிகுதியான துன்பத்தில் அந்த வார்த்தையை அவங்க சொல்லி இருந்தாலும் கூட, அந்த தேவனை தூஷித்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை. அதாவது கர்த்தரை நீ பின்பற்றுறதுலேருந்து போயிடு, ஆண்டவரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கு. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்முடைய யோபு பக்தனுக்கு. நம்மளுடைய வேதத்தில் கணவன் மனைவியை குறித்து பல வசனங்கள் நமக்கு தெரியும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் சொன்ன அந்த மனைவி இந்த இடத்துல தேவனை தூஷித்து. அடுத்தது சொல்கிறாங்க, முதல்ல உத்தமத்தை விட்டு உன் கேரக்டரை விட்டுன்னு சொல்லிட்ட மனைவி அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை தூஷித்துரு. தேர்டு ஒன்று சொல்ல போகிறாங்க, ஜீவனை விட்டு நீ போய் செத்துப்போ, நீயே இன்னும் உயிரோட இருக்க, இந்த சூழ்நிலையில் நீ உயிரோட இருக்க வேண்டுமா என்று சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நம்ம யோபு பக்தன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு. நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? How beautifully, how maturely அவர் ஆன்சர் சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட நன்மை மட்டும் நீ வாங்கிக்கினியே, இவ்வளோ ஆடு மாடுகள், இவ்வளோ கழுதைகள், இவ்வளோ பெரிய வீடு, இத்தனை பிள்ளைகள், எல்லாம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இருந்துச்சே, இதெல்லாம் நன்மை நீ வாங்கினல, அப்போ தீமையும் பெற்றுக்கொள்ள நீ ரெடியாக இருக்கணும்ல. இவைகள் எல்லாவற்றிலும் என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு வார்த்தை, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்ய, எல்லாவற்றிலும். ஏன்னா அவர் உதடுல அவர் சொல்லிட்டு இருந்தார்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவே தான். அப்போ நம்ம வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தையானது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய பாவம் இல்லை, பட் உதடல என்ன வாழ்க்கை இது, என்ன பெருசாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார், என்ன உதடுகள்னால அவர் பாவம் செய்யலை, ஆண்டவரை தூஷிக்கலை, ஒன்றும் செய்யலை, எனக்கு ஏன் இதுன்னு கேட்கல. மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது தேவஜனமே. அப்போது
நம்ம நீதிமொழிகளில் நம்ம 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். உதடுகளை, நாவை, வாயின் வார்த்தைகளை நம்ம எப்படியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாம் போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். இவர் எவ்வளோ அழகாக நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிளாக அவர் இருக்கிறாரு. தன் உதடுகளினால் அவர் பாவம் செய்யவில்லை. ஒரே நிமிஷம் நம்ம கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, உதடுகளினால் நான் எந்த பாவமும் செய்யாதபடிக்கு, கைகளினால் கால்களினால் இல்லை, உதடினால் நம்ம எந்த பாவமும் செய்யாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, அப்பா, உதடுகளினால் உமக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் நான் பேசிவிராதபடிக்கு, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசிடாதபடிக்கு, உடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பேசிடாதபடிக்கு, உடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசிடாதபடிக்கு, எனக்கு நீங்கள் கொடுத்த காரியங்கள் ஆண்டவரே, கொடுக்காத காரியங்கள், இந்த காரியங்களுக்காக நான் உதடினால பாவம் செய்யக்கூடாதுப்பா. நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய துணை, என் மனைவியோ என் கணவரோ அப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செய்து விடக்கூடாது. என் பிள்ளைகள் செய்து விடக்கூடாதுப்பா. என் வீட்டில் உள்ள யாரும் இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஜெபத்தை செய்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்களை கீப்பப் பண்ண நமக்கு பலனை கொடுப்பாராக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனைவியோட பார்ட்டு முடிஞ்சிருச்சு. மனைவிக்கு அவர் அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார், மெச்சூர்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார். ஆண் மக்களுக்கும், அதாவது ஆண்கள் குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க திங்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது சில நேரத்தில் சகோதரிகள் எடுக்கிற முடிவு சில நேரங்களில் ஒருவேளை உடனே சட்டுன்னு எடுத்து அது ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஆனால் கூட, ஒரு சில நேரத்தில் குடும்ப தலைவர்கள் லேட்டாக எடுத்தாலும் நின்று நிதானித்து மெச்சூர்டாக அவங்க எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவங்கள நிறுத்தி இருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்ம குடும்ப தலைவர்களுக்கு தேவன் கொடுப்பாராக. ஆமென் சொல்லலாமா? அப்பேற்பட்ட ஒரு மெச்சூரிட்டி, மேனாக நின்று அந்த இடத்துல தீர்க்கமாக பேசணும். பேச வேண்டிய இடத்துல ஆண்கள் பேசணும். எல்லா இடத்துலையும் அமைதியாக இருப்பது நல்லது அல்ல. டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல ரைட் டிசிஷன் ஆண்கள் எடுக்கணும். பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். இந்த இடத்துல அவங்க வைஃப் பேசின அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அவர் சால்வ் பண்ணிட்டாரு. நீ இப்படி பேசுறிய அப்படின்ட்டு. அடுத்தது வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருக்கிறாங்க. தேமானியனாகிய எலிபாஸ், சூகியனாகிய பில்தாத், நாகமாத்தியானான சோப்பார். இப்போது இவர்களுடைய பெயர்களுக்கு முன்னாடி வருகிறது எல்லாமே ஊரோட பெயர்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட அப்படின்னு இந்த புஸ்தகம் ஆரம்பிக்குது இல்லவா? அது போல தான் இந்த மக்கள் எல்லாம் அவங்களுடைய ஊரோட பேரோடு கூட அவங்களோட பேர் பின்பாக வருகிறது. இந்த ஊரை சார்ந்த எலிப்பாஸ், இந்த ஊரை சார்ந்த பில்தாத், இந்த ஊரை சார்ந்த சோப்பார். இப்போது இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது நமக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. மெட்ரோ இருக்குது, நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. நம்ம சில மணி நேரங்களில் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணி அப்பேற்பட்ட இடங்களுக்கு நம்ம சென்று விடுகிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ஊத்ஸ் தேசத்துக்கும் இவர்கள் சொல்லப்பட்ட இந்த 3 விதமான தேசங்களில் இருந்து இங்கே வருவதற்கும் மாதக்கணக்கு ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவங்க உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி அவங்க சேர்றாங்க. அப்போது யோபுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த சூழ்நிலையில் அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்போ யாவையும் கேள்விப்பட்ட பொழுது, யோபுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கேள்விப்பட்ட போது, நடந்திருக்குன்னு கேள்விப்பட்ட போது, அவனுக்காக பரிதபிக்க, அவனுக்காக ஆறுதல் சொல்ல, ஒருவரோடு ஒரு யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம், ஒரு இன்பத்தில் இருக்கும்போது எல்லாம் கூடிக்குவாங்க. பட் ஒரு மனுஷன் துன்பத்தில் துவண்டு உட்காரும் போது அவனோட நண்பன் என்ன பண்ணுறான்,
அவனோட நண்பன் என்ன பண்ணுறான்? இந்த நண்பர்கள் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்காக பரிதபிக்க, தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்காக பரிதபிக்க. அவன் அழறானா, அவன் கூட சேர்ந்து அழறதுக்கு வந்தாங்க அவங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம், பரிதபிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, ஆறுதல் படுத்தவும் இவங்க 3 பேரும் கிளம்பி வராங்க. இது ரொம்ப பெரிய ஒரு டிசிஷன். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க கலந்து போல, அவனோட பிரச்சனையில் அவன் கூட போய் நின்று சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தூரத்திலேயே அவங்க பார்க்குறாங்க. அவர்கள் தூரத்திலே வருகையில் அவங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய உருவமே தெரியல, உரு தெரியாமல் நம்ம பார்த்தோம் அல்லவா? 7வது வசனம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் யோபுக்கு கொடிய பற்கள்னால அவர் பாதிக்கப்பட்ட பிறகு அவருடைய உருவமே மாறிடுச்சு. அவர் வெயிட் கூட லூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருக்க முடிஞ்சிருக்காது, இன்டேக் இருந்திருக்காது. இன்டேக் இல்லைன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிருப்பாங்க. யாருன்னு எதிரில் வராங்கன்னு அவருக்கு தெரியல, அந்த 3 பேருக்குமே தெரியல. உரு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டை பார்த்து அவங்க பண்ணுற ஒரு காரியம் பாருங்கள், சத்தமிட்டு அழறாங்களாம். அப்போ யோபோட ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது சத்தமிட்டு அழறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உன் ஃப்ரெண்டை நீ காமி, நீ என்ன கேரக்டர் நான் ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரனை விட அதிகமாக ஸ்நேகிக்கிற ஸ்நேகிதர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அந்த ஸ்நேகிதர் மாதிரி ஒரு ஸ்நேகிதர் தான் யோபுக்கு இருந்திருக்கிறாங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். சில நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது வெளியில் போய் உங்களுக்கே அது ஒரு அவமானத்தில் முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம ஒரு டஃப்பான சூழ்நிலையில் வெக்ஸ் ஆகி நம்மளுக்கு மனசில் யார்கிட்ட சொல்கிறதுக்குனே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு இருப்போம். பட் அது நம்ம முன்னாடி ஒரு ஏளனம் செய்ய மாதிரி ஒரு காரியமாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்முடைய ஃப்ரெண்டாகிய ஜீசஸ் கிரைஸ்ட், நம்மளுடைய பெருமூச்சு கூட அவருக்கு தெரியும், நம்முடைய உள்ளந்திரியங்கள் எவ்ரிதிங் இன் அண்ட் அவுட் நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். நீங்கள் வாயை திறந்து கூட அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். அவரோடு கூட இப்போ ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்க மனசே அவங்க திறந்து என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி சொல்லிடுவாங்க. மீதி பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. 10 ஃப்ரெண்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர்கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹார்ட்டை திறந்து பேசுவாங்க. அப்போ நம்முடைய ஜெப நேரத்தில் கூட நம்ம முழங்கால் படிட்டு நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கிறதெல்லாம், அண்ணால் எப்படி தான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க ஊற்றி ஜெபித்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஹார்ட்டை திறந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிய ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட நம்ம சொல்லணும், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு இங்கிலீஷ் ஹிம் இருக்குது, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், ஆல் ஆர் சின்ஸ் டு பேர். மேற்கொண்டு பார்க்குறோம், அவங்க அழறது மாத்திரம் இல்லை, தங்கள் மேலே போட்டிருந்த சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு, அதாவது இது துக்கத்தினுடைய ரொம்ப அதிகமான லெவல். ஐயோ ஏன் நண்பனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. வானத்தை பார்த்து தலைகள் மேலே புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நீ இருக்கியா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. சில நேரம் உடம்பு முடியாதவங்களை நம்ம போய் பார்க்கும் பொழுது நமக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராது. அவங்க படுற வேதனை, அவங்களோட சூழ்நிலை, அந்த மருத்துவமனையில் அவங்க கிடத்தப்பட்டு இருக்கிறது, அந்த நேரத்தில் நம்ம பேசாமல்
அந்த நேரத்தில் நம்ம நின்று அவங்க கையை பிடிக்கிறது, அந்த ஒரு டச், அவங்க கூட இருக்கிறதே போதும். நம்ம வாயை திறந்து பேசுகிறனாலும் பரவாயில்ல, அவங்க கூட நம்ம இருந்தாலே போதும், அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். இங்கே அவங்க ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க, அவனோட ஒரு வார்த்தையும் அவங்க பேசாமல் என்ன பண்ணுறாங்கன்னா 7 days, என்னால் இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல, 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள். No one spoke a word to him. இதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்க வேண்டிய துயரம்ட்டு எதுவுமே இல்லை. என்ன நாம் பேசி என்ன நடக்க போகுது? Dear children of God, silence is the greatest weapon. எல்லா நேரத்திலும் நம்ம பேசி சாதிக்காத காரியங்களை நம்ம அமைதியாக இருந்து சாதிக்கலாம். நம்மளுடைய அமைதி எதிரில் இருக்கிற ஒரு நபரை யோசிக்க வைக்கும். நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்க யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க மாட்டோம். Silence is the best weapon. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இரவு பகல் நம்ம ஒரு 7 நிமிஷம் நம்ம அமைதியாக இருக்கலாம், மிஞ்சி ஒரு மணி நேரம் ஒருத்தவங்க கூட எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காரலாம். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள், 7 நாள் அவங்க பேசாமல் அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். அப்போது அவங்கள சுற்றி ஒரு பெரிய அமைதி, அவ்வளோ பெரிய பாரம் அவங்கள அழுத்ததுனால அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல. எப்படி இருக்க அப்படின்னு கூட அவங்களால என்ன பண்ண முடியல, பேச முடியல. உனக்கு என்ன பண்ணுது கேட்க முடியல, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது கேட்க முடியல. தேவஜனமே, இந்த அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். திராணிக்கு மிஞ்சி தேவன் நிச்சயமாக நம்மை சோதிக்க மாட்டார். நம் முன்னாடி வருகிற எந்த பிரச்சனைகளானாலும் எந்த போராட்டங்களானாலும் நாம் ஜெயிப்போம். ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இந்த யோபு பக்தன் தனக்கு முன்னாடி வந்த இந்த பெரிய சோதனையை ஜெயித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாரோ, நாமும் நமக்கு முன்னாடி வருகிற பிரச்சனையை ஜெயிப்போம். கர்த்தரை விசுவாசிங்க. அட் எனி சிச்சுவேஷன், காசு இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிங்க, காசு இல்லைனாலும் கர்த்தரை விசுவாசிங்க. ஏன்னா உங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருந்தா தான் சர்ச்சுக்கு வருவீங்களா? இல்லை. உங்களுக்கு துன்பம் வந்தாலும் ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு இன்பம் வந்தாலும் ஆண்டவரை தேடுங்க, உடம்பு முடிஞ்சாலும் உடம்பு முடியல, at any situation, just seek God. Just seek God. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்ல இருந்து அவர் சொன்னபடி தசம பாகத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அது கூட உங்களுடைய ஃபெய்த்தை டச் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்த நீங்க அந்த குறிப்பிட்ட மாசத்துல உங்களுக்கு குறைவான வருமானம் வரும்பொழுது அதுல நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்களா? அது உங்களுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டா இருக்கலாமே. நமக்கு பின்னாடி என்ன காரியங்கள் நடக்கிறது, ஆவிக்குரிய ரியால்மில், ஸ்பிரிச்சுவல் ரியால்மில் என்ன நடக்குது, நம்ம நின்று யோசித்து நிதானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம எழுந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யோபு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதலிக்காமல் கர்த்தரை பணிந்து கொண்டு ஆராய்ச்சி தன் நாவனால் பாவம் செய்து இன்னும் நான் அவரிடத்தில் சேர்வேன், இன்னும் நடத்த அன்பு கூறுவேன் என்று சொல்லு. தேவனை இன்னும் அவன் நெருங்குகிறான். எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் யோபு சொல்லுகிறான், இன்னும் நான் கர்த்தரை நான் தன் உத்தமத்திலே நின்று காட்டுட்டான். நம்ம வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், நெருக்கங்களை பார்த்து நாம் சோதனைக்கு உட்படுத்துகிறோமா? எத்தனை காரியங்களை நாம் விழுந்து போகிறோம்? எத்தனை நாம் பாவம் உதடுக்கலாம், பாவம் செய்ய. இன்னைக்கு ஆண்டவரே சப்பா
எங்கள் முழு இதயத்தோடுமே ஆராதிப்பாப்பா. இன்னும் உங்களிடத்தில் அன்பு கூறப்பா, இன்னும் உங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா, இன்னும் அதிகமாக உங்களுக்கு நெருங்கி சேர்றப்பா சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் இறுதி தாழ் சொல்லப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் எல்லாம் சேர்ந்து இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேனப்பா முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கடைசியாக ஆராதனை ஓ ஆராதனை 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 பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இப்பொழுதும் யோபு 2ஆம் அதிகாரம் மூலமாக அநேக வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளிலும் அப்போ உண்மையை சார்ந்திருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, பிதாவின் சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயா என்று கேள்வி கேட்கிறாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவள் சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திருந்து அவன் தன் உதடலினால் கூட பாவம் செய்யவில்லை. அவன் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனையே சார்ந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம் பிரச்சனைகளை பெருசாக பேசிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு நம் தேவனை நிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கிறோமா என்றால் அநேக நாட்களில் நாம் பிரச்சனைகளை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தால் கூட அந்த தலைவலியை தான் நம்ம பெருசாக பேசுகிறோமே தவிர தேவன் நமக்கு சுகத்தை தர வல்லவர் என்பதை நாம் மறந்து, நம்மை பலப்படுத்திய கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்பதை நாம் மறந்து போனவர்களாக, தேவனை சார்ந்திருப்பதை நாம் மறந்து போனவர்களாக காணப்படுகிறோம். இந்த இடத்துல இந்த வசனம் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நாட்களில் நானும் கூட பலவீனங்கள் வந்தா, இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்தா, அந்த பிள்ளைகளுடைய பலவீனத்தை குறிச்சே நான் பேசிகிட்டு இருப்பேன். என்னுடைய உதடுகள்னால ஐயோ இந்த தலைவலி வந்துடுச்சே, இந்த ஜுரம் வந்துடுச்சேன்னு சொல்லி நான் அதை பற்றியே முறுமுறுத்து கொண்டிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல யோபு தன் உதடுகளினால கூட பாவம் செய்யவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது எல்லா சூழ்நிலைகளும் நாம் தேவனை மாத்திரமே நாம் சார்ந்திருக்கிறோமா?
இல்லை நம் பிரச்சனைகளை கண்டு பிரச்சனைகளை மாத்திரமே பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் இந்த யோபுவை பார்க்கும் பொழுது நாம் நிறைய காரியங்களை நாம் யோபுவிடந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்மை நாம் தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் தேவனை மறந்து அவரை சார்ந்து இருக்கக்கூடாதபடி நம் சூழ்நிலைகளையும் நம்முடைய பிரச்சனைகளை நாம் பெரிதாக பேசிக்கொண்டிருந்தோமோ, இந்த நாட்களில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம் தேவனுக்கு நேராக நம் முன்பதாக கடந்து வந்து நம்மை நாமே அவரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நாம் முன்பதாக கடந்து வரும் பொழுது நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போம் என்பதற்கான ஒரு அடையாளமான ஒரு செயலாக காணப்படுகிறது. இப்பொழுதும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட நிலைத்திருக்கக்கூடிய தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய ஆவியை தரும்படியாக இப்பொழுது நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் முன்பதாக கடந்து வருவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பேலத்தோடு அன்பு கூறுவே. எல்லாம் இது தாழ்த்துது. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன். எது தாழ்த்து சொல்லப்பா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமா அன்பு கூறுவேன். நாம இன்னும் அன்பு கூறுவோம்ப்பா, இன்னும் அதிகமாப்பா. ஆமென். ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உன்னை அன்பு கூறுவோம்ப்பா. முழு பலத்தோடு அன்பு கூறுவேனா. ஆராதனை ஆராதனை தகப்பனே உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. தாழ்த்தந்து ஆண்டவரை நோக்கி ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கு ஆராதனை தகப்பனே. ஆராதனை ஆராதனை. ஸ்ரீபரி பரி பர பரி பந்தர பர 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 பா ஹரி பரி போந்தர போஷ பரி பாலர போதர பாஷ பரி பாக்கர பர பர பா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அப்பா, எந்தெந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே எங்கள் பலவீனத்தை குறித்தும் அப்பா எங்களை சூழ்நிலைகளை குறித்துமே நாங்கள் பெரிதாக பேசி எங்கள் வாயினால அந்த பிரச்சனைகளை மாத்திரமே முறுமுறுத்து கொண்டிருந்தோமோ, அப்பா இந்த நாட்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உண்மையே சார்ந்து இருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க டாடி. அப்பா, நாங்கள் விசுவாசத்துல குறைவற்றவர்களாய் காணப்படாதபடி அப்பா யோபுவை போல அப்பா உம்மிடத்துல உத்தமனாய் பெயர் பெறும்படியாக அப்பா அநேகர் மத்தியில நாங்கள் சாட்சியாய் நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க சாமி. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக நீங்க வாங்கப்பா. அப்பா, நம்மை நாம விட்டு கொடுப்போமா? ஒரு ஷபரி போந்தர பாக்கர பர பரபா. ஆவியானவரே அப்பா, எங்களுக்குள்ளாக நீங்க வாங்கப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க டாடி. உம்மை சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி அப்பா உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாக எங்களுக்குள்ளாக உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் தந்தருளுவீராகப்பா. ஓ ஷபரி பாந்தரபா கரபரபரபா. ஆவியானவரே எங்களுக்குள்ளாக அப்பா நீங்க வாங்கப்பா. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க டாடி, ஒருவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க டாடி. அப்பா, யோபுவை போல உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இந்த நாளில்
உடைய கரத்தில் எங்கள் ஆவியும் ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டேடி. அப்பா இனி எல்லா சூழ்நிலைகளும் அப்போ உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருப்போம் என்று இந்த நாளில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களுக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம்ப்பா. ஒருவேளை நாங்கள் விசுவாசத்தில் குறைவற்றவர்களாய் காணப்பட்டால் இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஷபரி வாந்தரபோ கரபரபரபா, ஆவியானவரே எங்களுக்குள்ளாக நீங்க வாங்கப்பா. அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தும்படியாக, அப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்தும்படியாக, அப்பா உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க டேடி. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களோடு நீர் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை சார்ந்து இருக்கக்கூடிய இருதயத்தை அப்பா எங்களுக்கு நீர் தந்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் விசுவாசத்தை பெருக செய்த தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷலோம், ஆமென். நாம் உதடுகளால் பாவம் செய்யாதபடிக்கு தேவனை நாம் தூசியாத தேவனுக்காக பக்தியராக நிற்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.